இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சியும் காங்கிரஸும் வந்துட்டு கூட்டணி அமைச்சு இந்த 2026 எலெக்ஷனில் போட்டியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. இது எந்த அளவு உண்மை அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக டிஎம்கே கூட அலைன்ஸில் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் ஏதாவது பிரோஜனம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ சீட் கேட்டாலும் அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, 10 to 12 சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால அவங்களால வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருமானா காங்கிரஸ் கட்சியால் முடியாது. அதே போல் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து எந்த ஒரு பிரோஜனமும் காங்கிரஸ் கட்சிக்கு டிஎம்கேவோட அலைன்ஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, தமிழ்நாட்டில் தான் இல்லை, வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் ப்ளஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி டிவிகே கூட விஜய் அவர்கள் கூட சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இவங்க காங்கிரஸ் கட்சி இவங்க கூட சேர்ந்தாங்கன்னா சீட்டும் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு, அவரும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சீட்டில் இவங்க அதிகமாக ஜெயிச்சாங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது மட்டும் தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த அளவு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் இருக்காங்களோ அந்த அளவு கேரளாலையும் ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் கூட அலைன்ஸ் வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எலெக்ஷன் டைமில், அதாவது கேரளாவில் வர எலெக்ஷன் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கேம்பெயின் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து போய் பண்ணுவார். அது அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான முடிவை கொடுக்கும். அதனால அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. இதையெல்லாம் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களோட அவங்க கூட்டணி வைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இதனால வந்துட்டு விஜய்க்கு ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சின்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது அதுக்கு அவர் இன்னும் அதிகமான ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அவர் ஏற்கனவே மக்கள் சப்போர்ட்டில் வந்துட்டு பயங்கரமாக இருக்காரு. இன்னும் ஒரு சப்போர்ட் சேர்ந்ததுன்னா இன்னும் அவருடைய வலிமை வந்துட்டு அதிகமாக தான் ஆகும். லெட்ஸ் சீ, வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யார் கூட சேர்றாங்க அப்படின்றத 2026 எலெக்ஷனில் எல்லாமே புரிய வரும்.